வீரன் அத்தியாயம் 59. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதை குமார் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மர்ம முடிச்சும் மாபெரும் திருப்பமும். ஆதித்யா சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். ஆனால் ராணியின் கவனம் அவன் மீது இருக்கவில்லை. அவள் அவனை திட்டிக் கொண்டும் எதிரே இருந்த அரக்கர்களை முறைத்துக் கொண்டும் நின்றான். ராணிக்கு அடுத்தது என்ன செய்வது என்ற குழப்பம் இருந்தது. இங்கிருந்து தப்பிப்பதா அல்லது அவர்கள் வரும் வரை காத்திருப்பதா? பனிப்பிரதேசத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் இவர்களுடன் சேர்ந்து செல்வதுதான் ஒரே வழி. ஒருவேளை தனியாக தப்பித்தாலும் இந்த பனிச்சூழலை தனியே எதிர்கொள்வது சாமானியம் அல்ல. விதன், ஏன் இப்படி திருதிருவென முழிக்கிறாய்? ஏதாவது வழி சொல். உன்னால் தான் நாம் இப்படி மாட்டிக்கொண்டோம். இந்த 2 அரக்கர்களை காப்பாற்றப் போய் இப்போது என்ன செய்ய போகிறோம் என கோபத்துடன் கேட்டாள் ராணி. சற்று யோசித்த ஆதித்யா, இருங்க, யோசிக்கிறேன் என்று கூறி அங்கிருந்த ஓரிடத்தில் அமர்ந்து தியான நிலைக்கு சென்றான். ஆதித்யாவின் இந்த திடீர் மாற்றத்தை கண்டு ராணிக்கு மேலும் கோபம் வந்தது. இவன் ஏன் இப்படி இருக்கிறான் என்று எண்ணியவள் மறுபுறம் கோபத்துடன் அமர்ந்தாள். அவர்களுடன் இருந்த வீரர்கள் மற்றும் அரக்கர்களும் மனித உருவத்திலேயே அமைதியாக இருந்தனர். ஆதித்யா தன் கண்களை மூடி ஆத்ம கடலுக்குள் சென்றான். உள்ளே இருந்த டிராகன் பீஸ்ட் மற்றும் மாருதியிடம், இப்போது என்ன செய்வது? ஏதாவது வழி இருக்கிறதா? சொல் என்று கேட்டான். என்னது? என்னால் வேறொரு இடத்திற்கு பிரபஞ்ச பாதையின் மூலம் போக முடியுமா? நிச்சயமாக என்னால் அதை செய்ய முடியுமா? முடியும், ஆனால் அதில் ஒரு ஆபத்து இருக்கிறது என்றது டிராகன் பீஸ்ட். என்ன ஆபத்து என ஆதித்யா கேட்டான். நீ இந்த நிலப்பரப்பிலிருந்து நடுவில் இருக்கும் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி பனிப்பிரதேசத்திற்கு செல்லும் போது உன்னுடைய ஊடுருவல் அரக்கர்களில் இருக்கும் சில பலம் வாய்ந்த அசுரர்களுக்கு உணர்வாக சென்றடையும். உன்னிடம் இதுபோன்ற பிரபஞ்ச கால மாற்றத்தை செய்யக்கூடிய சக்தி இருப்பது தெரிந்தால் அவர்கள் உன்னை துரத்தி வருவார்கள். உன்னை வேட்டையாடி உன்னிடமிருந்து அந்த சக்தியை பெற எண்ணுவார்கள் என்று எச்சரித்தது. டிராகன் பீஸ்ட் தொடர்ந்தது. நீ முயற்சி செய்து பார்க்கலாம், ஆனால் அனைவரும் உன்னை கொல்ல துரத்தி வருவார்கள். இப்போது உனக்கு இருக்கும் உடல் தகுதி மற்றும் சக்திக்கு அவர்களுடன் எதிர்த்து நிற்பது நடக்காத காரியம் என்றது. என்னுடைய சக்தி நிலையை பற்றி உனக்கு தெரியும் இல்லையா? அப்புறம் ஏன் இதை பற்றி சொல்கிறாய்? வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டான் ஆதித்யா. இன்னொரு வழி இருக்கிறது என்றது டிராகன் பீஸ்ட். இன்னொரு வழியா? என்ன வழி என ஆதித்யா கேட்க, இன்னும் சற்று நேரம் பொறுமையாக இரு, உனக்கான வழி விரைவில் வந்து சேரும் என்று கூறிவிட்டு டிராகன் பீஸ்ட் மீண்டும் அமைதியானது. மாருதி ஆதித்யாவை சுற்றி சுற்றி வந்து அவன் கன்னத்தில் தேயவாறு ஏதோ எதிர்பார்த்தது. அதை உணர்ந்த ஆதித்யா, என்ன வேண்டும் என்று கேட்டான். மாருதி அவன் மார்பில் இருக்கும் ஆத்ம கடலிலிருந்து உள் நுழைந்து வெளியில் வருவது போல் சைகை காட்டியது. அதை புரிந்து கொண்ட ஆதித்யா, நீ வெளி உலகத்துக்கு வர வேண்டுமா என்று கேட்டான். மாருதி தலையை அசைத்து கண்களை சிமிட்டியது. ஆதித்யா சிறிது யோசித்தான். இப்போதைக்கு வேண்டாம், நாம் இருப்பது மனிதர்கள் இருக்கும் இடத்தில். ஒருவேளை நீ வெளியே வந்தால் நான் மாட்டிப்பேன், அதனால் நீ இப்போது வெளியே வர வேண்டாம் என்று தடுத்தான். ஆதித்யாவும் மாருதியும் பேசிக்கொண்டிருந்த போது அங்கே மேலே பறந்து கொண்டிருந்த வால் நட்சத்திர நுட்பங்களில் ஒன்று தானாக பறந்து ஆதித்யாவிடம் வந்தது. அதை பார்த்த ஆதித்யா, இது ஏன் என்னிடம் வெளியிறது என்று யோசித்தான். 2வது வால் நட்சத்திரம், தடைகளை தகர்த்தல் என்று அதிலிருந்த பெயரை பார்த்தவன் டிராகன் பீஸ்டை பார்த்தான். நீ அதை அறிந்து கொள்வதற்கான நேரம் வந்துவிட்டதென நினைக்கிறேன். அதனால்தான் அந்த நுட்பம் தானாக உன்னிடம் வந்திருக்கிறது. நீ இப்போது பயிற்சியை தொடங்கு. இந்த நுட்பத்தை நீ செய்து முடித்தால் கவசங்களில் வெளிவரும் சக்தியை வைத்து அதை உடைக்க உன்னால் முடியும் என்று டிராகன் பீஸ்ட் கூறியது. ஓ, அப்படியா என்றவன் தன் கைகளை நீட்டி தன் கண்ணுக்கு முன்னே பறந்து கொண்டிருந்த அந்த நுட்ப சக்தியை பிடித்தான். அடுத்த நொடி ஆதித்யாவின் மனதுக்குள் பாலமுத்திரைகளும் செய்முறைகளும் என 2வது தடைகளை தகர்த்தல் நுட்பமானது உடலில் இணையத் தொடங்கியது. அவன் கண்களை மூடி நிற்க அந்த நுட்பச் செய்முறைகள் ஒவ்வொன்றும் அவனுக்குள் ஆழமாக பதிய தொடங்கியது. அப்போது அவன் உடலிலிருந்து ஒரு மென்மையான நறுமணம் வெளிவர ஆரம்பித்தது. கோபத்துடன் அமர்ந்திருந்த ராணி அந்த நறுமணம் வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். அமர்ந்த இடத்திலிருந்து திடீரென கீழே விழுந்தாள். அதிர்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். இந்த நறுமணம், இந்த சக்தி, இதற்கு முன் நான் உணர்ந்திருக்கிறேனே. அவள் பதட்டத்துடனும் பயத்துடனும் சுற்றுமுற்றும் பார்க்க சற்று தூரத்தில் ஆதித்யா அமைதியாக அமர்ந்திருந்ததை பார்த்தாள். அந்த நறுமணம் அவனிடமிருந்து வருவதை அவளால் நன்கு உணர முடிந்தது. அந்த வாசனையை உணர்ந்தவள், இவனிடமிருந்து இதே வாசம் ஆதித்யாவிடமிருந்தும் வந்தது, விதனிடமிருந்தும் வருகிறது. இது என்ன ஒற்றுமை? யார் இவன்? உண்மையில் இவன் ஆதித்யாவா? விதன் ஆதித்யா என்றால்
நான் முன்பே கண்டுபிடித்திருப்பேனே. அவன் 16 வயதில் இருந்தான். இவன் 20 வயதுக்கு மேற்பட்டவன் போலிருக்கிறானே. ஒருவேளை 6 மாதத்தில் 4 வயது கடந்து விட்டானா? உண்மையில் இந்த விதன் யார் என்று அவளுக்கு பதட்டமும் பயமும் கலந்த குழப்பம் ஏற்படத் தொடங்கியது. முன்பு அந்த மர அரக்கர்களிடமிருந்து ராணியை காப்பாற்ற ஆதித்யா பயன்படுத்திய அதே நறுமண சக்திதான் இது. ஆதித்யா நுட்ப சக்தியை பயன்படுத்தும் போது அவனது உடலிலிருந்து இது போன்ற ஒரு புனிதமான மருத்துவ குணம் நிறைந்த ஞான சக்தி துளிர்த்து வெளியில் பரவும். இதை முன்பும் ராணி உணர்ந்தாள். அதிலிருந்து சில புத்துணர்வு சக்தியையும் தன் உடலில் பெற்றிருந்தார். மீண்டும் அதே நறுமண சக்தியை அவள் அனுபவித்தபோது அவளது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆனாலும் அவன் ஆதித்யா என்றும் அவளால் நம்ப முடியவில்லை. அதே நேரம் விதனிடம் இப்படியொரு சக்தி இருக்கிறதா என்றும் நம்ப முடியவில்லை. அவள் புரிந்தும் புரியாதது போல் குழப்பத்திலேயே இருந்தாள். அரை மணி நேரத்தில் ஆதித்யா சாதாரண நிலைக்கு வந்தவன் மகிழ்ச்சியான புன்னதையுடன் எதிரே கோபத்துடனும் குழப்பத்துடனும் இருந்த ராணியை பார்த்தான். ராணியோ அவனை பார்த்து, உண்மையை சொல் விதன், நீ யார்? உண்மையில் விதனா இல்லை ஆதித்யாவா? எனக்கு ஆதித்யாவிடமிருந்த வாசனையே உன்னிடமும் வருகிறது. நீங்கள் இருவருமே ஒரே போல் மர்மமாக நடந்து கொள்கிறீர்கள். உண்மையை சொல், நீதான் ஆதித்யாவா? எதற்கு என்னிடம் இப்படி ஆள்மாறாட்டம் செய்கிறாய் என்று கேள்விகள் பலவற்றை அடுக்கினாள். ஆதித்யாவிற்கும் ராணியிடம் உண்மையை கூறிவிடுவதுதான் நல்லது என்று தோன்றியது. அப்படி செய்தால் மட்டுமே மாருதியை வெளிக்கொண்டு வர முடியும். ஒருவேளை ராணியிடம் சொல்லாமல் மாருதியை வெளிக்கொண்டு வந்தால் அடுத்த நொடியே அவள் கண்டுபிடித்து விடுவாள். மாருதி வெளிவருவதற்கும் மிகவும் ஆசைப்படுகிறது. அதை யோசித்த ஆதித்யா, சரி, நான் சொல்கிறேன், ஆனால் நீ யாரிடமும் சொல்லக்கூடாது என்று கூறினான். உடனே டிராகன் பீஸ்ட் குறுக்கிட்டு ஆதித்யாவின் ஆத்ம கடலில், டிராகன் பீஸ்ட், நீ அவளை முழுமையாக நம்புகிறாயா என்று கேட்டது. சொல்ல வந்தவன் வாயை மூடி மனதுக்குள்ளேயே டிராகன் பீஸ்டை பார்த்து, ஏன் அப்படி கேட்கிறாய் என்றான். நீ இதற்கு முன் சூரிய சோழன் பள்ளிக்கு முன் நடந்த பிரச்சனையை மறந்துவிட்டாயா என்றது. இல்லை, அதெல்லாம் மறக்கவில்லை. ஆனால் அதில் எனக்கு எதுவுமே ஆகவில்லையே. அதை நினைத்து கொண்டு ஏன் இதை வெளியில் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறாய் என்று கேட்டான். இல்லை, அப்போது அங்கே இருந்த காட்டு ராஜாவை ஞாபகம் இருக்கிறதா? அவன் ஏற்கனவே உன்னிடம் பிரபஞ்ச காலமோதிரம் இருக்கிறது என்பதை அனைவருக்கும் கூறியிருந்தான். நீதான் ஆதித்யா என்று மீண்டும் அனைவருக்கும் தெரிய வந்தால் உன்னிடம் இருக்கும் மோதிரத்தை தேடி பலர் வருவார்கள். ஆகையால் ஒன்றுக்கு 2 முறை யோசித்துக்கொள். இவளிடம் சொல்வது பெரிதில்லை. இவள் இந்த செய்தியை வேறு யாரிடமாவது கூறிவிட்டால் அது உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் என்பதை புரிந்துகொள். அதனால் நீ இப்போது மறுத்து விடுவதுதான் நல்லது என்றது. அதை யோசித்த ஆதித்யா கூற வருவதற்குள் ஆதித்யாவின் மார்பு பகுதியிலிருந்து வேகமாக மாருதி வெளியில் வந்தது. ஆதித்யா இன்னும் அவள் முன்னே நின்று எதுவும் பேசாமல் இருந்தான். திடீரென அவனது மார்பு பகுதியிலிருந்து வந்த அதை பார்த்த ராணி ஒரு நிமிடம் பயந்து பின்வாங்கினாள். அதேபோல் பின்னே இருந்த 2 வீரர்களும் அரக்கர்களும் பயந்தனர். யார் இவர்? என்ன இது என்று இவர்கள் இது போன்ற சக்தியை இதற்கு முன் பார்த்ததில்லை. மாருதி ஒரு சிறிய பந்து போல் வாளுடன் பறந்து வருவதை பார்த்து ஏதோ பேயோ பூதமோ என்று எண்ணி நடுங்கினர். ராணி ஒரு அடி பின்னெடுத்து வைத்தவள் மாருதியின் முகத்தை பார்த்து, நீ நீ என்று கூறிக்கொண்டே தடுமாற பின்பக்கம் விழச் சென்று அவளை தாங்கி அவளது இடுப்பை பிடித்து கட்டி அணைத்து தூக்கி நிறுத்தினான். ராணி ஆதித்யாவை பார்த்து, நீ அப்படியென்றால் ஆதித்யா தானா என்று கூறி ஆதித்யாவை கட்டிக்கொண்டாள். ஆதித்யாவும் ராணியை கட்டிக்கொண்டு முதுகில் தட்டியவன், சகோதரியே, என்னை விடுங்கள் என்று அவளை தன்னிடம் இருந்து விலக்கினான். ஆதித்யா, என்ன ஆச்சு உனக்கு? நீ இறந்து விட்டாய் என்று நினைத்து நான் மிகவும் கவலைப்பட்டேன். எங்கேதான் போனாய் இத்தனை நாளா என்று அவள் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டாள். அதற்கு ஆதித்யா, எனக்கு தெரியவில்லை அன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு தான் நான் கண்ணு முடிச்சேன். யாரோ என்னை காப்பாத்திருக்காங்கன்னு மட்டும் தெரியும் என்று கூறி உண்மையை சற்று மாற்றி கூறினான். டிராகன் பீஸ்ட் பற்றி அவன் வெளியில் கூறவில்லை. ஏனெனில் டிராகன் பீஸ்ட் ஒரு உயிருள்ள ஆன்மீக ஆத்ம சக்தி கொண்ட டிராகன் இனத்தின் வாரிசு. அதை பற்றி வெளியில் தெரிய வந்தால் ராணியும் சரி அனைவரும் பயப்படக்கூடும் என்பதால் அவன் டிராகன் பீஸ்டை பற்றி முற்றிலுமாக மறைத்து விட்டான். ராணி ஆதித்யாவை மேலும் கீழும் பார்த்தவர், ஆனாலும் நீ இப்போது முற்றிலுமாக மாறியிருக்கிறாயே, எப்படி இந்த மாற்றம் என்று கேட்டான். அதற்கெல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஒன்றை மட்டும் நான் சொல்ல முடியும், நான் தான் ஆதித்யா. ஆனா
அது இப்போதைக்கு வெளியில் தெரிய வேண்டாம் என்று நினைத்துதான் பெயரே மாற்றிக்கொண்டேன் என்றான். என்ன சொல்கிறாய்? ஏன் தெரிய வேண்டாம் என்று நினைக்கிறாய்? நீ உயிரோடு இருப்பது சூரியன் சோழன் ஆசிரியருக்கு தெரிந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவார் என்று தெரியுமா என்றாள். அப்போது ஆதித்யா அவளை பார்த்து, நீ ஆசிரியர் சூரியனை மட்டும்தான் யோசிக்கிறாய், மற்றவர்களை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாய். என்னை கொல்லணும்னு அன்னைக்கு காட்டுராஜா முயற்சி பண்ணது நீ மறந்து விட்டாயா? இங்கே இருக்கிற பல பேருக்கு இந்த மோதிரம் தேவைப்படுது என்று கூறி தன் கையில் இருந்த பிரபஞ்ச கால மோதிரத்தை காட்டினான். அதற்கு பிறகுதான் ராணி, அப்படியென்றால் இந்த மோதிரத்துக்காக தான் அன்னைக்கு உன்னை கொன்னாங்களா? இல்லை, அன்னைக்கு உன்னை தாக்கினார்களா என்றார். ஆமா, இந்த மோதிரத்தில் பல மர்மங்கள் புதைந்திருக்கு. என்னால் அந்த அளவுக்கு என் உடலிலும் மனதிலும் சக்தி இல்லாததால் இந்த மோதிரத்தின் முழு சக்தியை என்னால் பயன்படுத்த முடியல. ஆனால் இதை பற்றி தெரிஞ்சவங்க என்னை கொன்று இதை பயன்படுத்த நினைப்பாங்க. அதனால தான் நான் மறைந்து வாழணும்னு முடிவெடுத்தேன் என்று கூறினான். அதை கேட்ட ராணி சிறிது யோசித்தவள், இருப்பினும் தலைமை ஆசிரியர் சூரியன் சோழனிடம் கூறினால் நமக்கு பாதுகாப்பாக இருக்குமே என்றாள். அதனால்தான் உன்னிடம் சொல்லவில்லை ராணி என்றான் ஆதித்யா. ஆதித்யாவின் வார்த்தையில் இருந்த அழுத்தத்தை புரிந்து கொண்டவள், சரி, நானும் யாரிடமும் சொல்லவில்லை, சூரியன் சோழன் ஆசிரியருக்கும் சொல்லவில்லை, கவலைப்படாதே நீ என்றாள். அப்போது மாருதி ராணியை சுற்றி சுற்றி வட்டமடித்த போல் அவள் தலையை சுற்றி வந்தது. தன் கைகளை நீட்டிய ராணி, ஏ குட்டி, நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது என்று அதை அணைத்து கொஞ்சி பேசினாள். அதன் தலையை தடவி கொடுத்தாள். அதுவும் சிரிப்புடன் அவளது கைகளில் அமர்ந்து கொண்டது. ஆதித்யா என்று அவள் பேச ஆரம்பிக்க, அப்போது ஆதித்யா, இல்லை, என்னை விதன் என்றே கூப்பிடு. ஆதித்யா என்று நீ கூப்பிடுவது யாராவது பார்த்துவிட்டால் பிரச்சனையாகிடும் என்றான். பெருமூச்சு விட்ட ராணி, சரி, இப்ப சொல்லு, என்ன செய்யலாம்? நீ பொறுமையாக இருப்பதை பார்த்தால் எனக்கு கண்டிப்பாக இங்கிருந்து தப்பிக்க வழி கிடைக்கும் என்றுதான் தோணுது என்றார். ஆதித்யா அவளிடம், எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆசிரியர் வரதன் இங்க வருவார் என்று அவன் கூறி முடிப்பதற்குள் அவர்களை சுற்றியிருந்த கவச சக்தி குறையத் தொடங்கியது. அதை கண்ட ஆதித்யா, மாருதி பார்த்து வா என்று கூற மாருதி வேகமாக ஆதித்யாவின் மார்பு பகுதியில் சென்று மறைந்தது. அதை கண்ட ராணி ஆதித்யாவை பார்த்து, நீ எதிர்காலத்தையும் கணிக்கிற போல இருக்கே என்று சிரித்தாள். அப்போது ஒரு வீரன் அவர்கள் முன் வந்து, உங்கள் இருவரையும் தற்காப்பு ஆசிரியர் வரதன் உடனே ஆலோசனை கூடத்திற்கு அழைத்து வர கூறினார், என்னுடன் வாருங்கள் என்று அழைத்தான். அதை கேட்ட அந்த இரு அரக்க மனிதர்களும் பயந்து கொண்டு ஆதித்யாவின் அருகில் வந்தனர். ஆனால் இந்த முறை ராணி அவர்கள் மீது கோபப்படவில்லை. ஆதித்யாவின் மீது அவளுக்கு அதிக நம்பிக்கை இருந்தது. அவன் எதற்காக இவர்களை காப்பாற்றினான் என்று அவள் நம்பினாள். ஆதித்யா அவர்களை பார்த்து, என் பின்னாடி இருங்க என்று கூறி அங்கிருந்த ஆலோசனை அறையை நோக்கி நடந்து சென்றான். அடுத்து என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ள கதையின் அடுத்த பகுதியில் காணலாம் வீரன் குமார் ஸ்டோரிஸ் சேனலில்.